சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை என்பது நடத்தி வருகிறது. அந்த வகையில் திமுக பேச்சுவார்த்தை குழு தற்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பேச்சுவார்த்தை குழுவோடு பேச்சுவார்த்தை என்பது நடத்தி வருகிறது. குறிப்பாக கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலும் 6 தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட்டிருந்தது. அதில் குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த முறை 12 தொகுதிகள் அவர் கேட்க இருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே கூடுதல் தொகுதிகள் வழங்க வேண்டும். அதே போல மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு எப்படி அங்கீகாரம் கிடைக்கிறதோ அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்ற வகையில் கூடுதல் தொகுதிகள் 12 தொகுதிகள் வரையிலும் வேண்டும் என்ற கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்பொழுது முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் இறுதியில் என்னென்ன பேசப்பட்டது, இவர்கள் தரப்பிலிருந்து என்ன கோரிக்கை முன்வைக்கப்பட்டது, அதே போல திமுக சார்பில் என்ன கோரிக்கை முன்வைக்கப்பட்டார்கள் என்பது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக கூறப்படும். அதே போல அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையின் பொழுதுதான் என்னென்ன தொகுதிகள் என்பது அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறார்கள் என்பது தொடர்பான முடிவுகள் என்பது எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோவில்பட்டி, திருப்பரங்குன்றம், அரூர், அதே போல திண்டுக்கல், கீழ்வேலூர், கந்தர்வக்கோட்டை ஆகிய 6 தொகுதிகளில் போட்டியிட்டிருந்தது. இந்த நிலையில்தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 12 தொகுதிகள் வேண்டும் என்ற கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு என்ன விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டது, அதே போல இவர்கள் எத்தனை தொகுதிகள் கேட்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பான கருத்துக்கள் தெரிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இன்று பேச்சுவார்த்தைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி, அதே போல கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஆகிய கட்சிகள் பேச்சுவார்த்தைக்கு வர இருப்பதாகவும் கூறப்படுகிறது. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொகுதி உடன்பாடு செய்து கொண்டு போட்டியிடுவதென்று ஏற்கனவே நாங்கள் முடிவெடுத்து அறிவித்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான பேச்சுவார்த்தை குழுவோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நானும் எங்களுடைய மாநில செயற்குழு உறுப்பினர்கள் தோழர் கனகராஜ், தோழர் சாமுவேல்ராஜ், தோழர் கண்ணன் ஆகிய 4 பேர் கொண்ட குழு இன்றைக்கு பேச்சுவார்த்தை என்பது நடத்தியிருக்கிறது. பேச்சுவார்த்தை மிகுந்த சுமூகமான முறையில் நடைபெற்றது. தொடர்ந்து அடுத்த ஒரு சில நாட்களில் தொடர்ந்து பேசுவது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். கூடுதல் தொகுதிகள் போட்டியிட வேண்டும் என்று ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு தீர்மானித்திருக்கிறது. நாங்கள் அதை கூடுதல் தொகுதிகள் வரக்கூடிய தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்பத வேண்டுகோளை, எங்களுடைய கோரிக்கையை பேச்சுவார்த்தை குழுவிடம் தெரிவித்திருக்கிறோம். அவர்கள் கலந்து பேசி தெரிவிப்பதாக கூறியிருக்கிறார்கள். இல்லை, தொகுதிகள் சம்பந்தமான எந்த பட்டியலும் கொடுக்கவில்லை. முதல்ல தொகுதிகள் எண்ணிக்கையை தீர்மானிப்பது, எண்ணிக்கை முடிவானதற்கு பிறகு நாங்கள் போட்டியிட விரும்பக்கூடிய தொகுதிகளுடைய பட்டியலை தருவோம். கூட்டணி கட்சிகள் தொகுதிகளோட எண்ணிக்கையை குறைச்சிக்கிறதுன்னு சொல்லி மற்ற கட்சிகள் கோரிக்கை வச்சிருக்காங்க.